இறை கருணை பெற்ற அன்பர்கள் அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஒரு அன்பர் நம்மிடத்திலே கேட்டிருக்கிறார், திருமணங்கள் எல்லாம் தற்கொலையிலே முடிகிறதே, இறை நம்பிக்கையோடு உற்றார் உறவினர்கள் சூழ முகூர்த்தங்கள் செய்யப்பட்டு நிறைவேற்றப்படக்கூடிய இத்தகைய திருமணங்கள் ஏன் இந்த நிலையை அடைகிறது? கடவுள் காப்பாற்ற மாட்டாரா? ஏன் கடவுள் இத்தகைய சோதனைகளுக்கு உள்ளாக்குகிறார் என்று கேட்டிருக்கிறார். அவர் கேட்டிருப்பது என்பது திருப்பூரை சார்ந்த மணமகன், அவிநாசியை சார்ந்த மணமகள் 5 கோடிக்கும் மேலாக செலவிடப்பட்டு மிக ஆடம்பரமாக மிக சிறப்பாக நடைபெற்ற திருமணத்தின் மூலமாக வாழ்க்கையை துவங்குவதற்கு முயற்சித்தவர்கள், திருமணம் நடைபெற்று 2 மாதங்களிலேயே அந்த பெண் வாழ்க்கையினுடைய முடிவை எட்டியிருக்கிறாள். தற்கொலை செய்து கொண்டு மரணத்தை தழுவியிருக்கிறாள். அவளுடைய மரணத்திற்கு அவளுடைய கணவரும் கணவர் குடும்பத்தை சார்ந்த மாமனார் மாமியாரும் காரணமாக இருக்கிறார்கள் என்று அந்த இளம் பெண் பதிவிட்டிருக்கிறாள். தற்பொழுது அவளுடைய கணவனும் மாமனார் மாமியார் மீது வழக்குகள் பதியப்பட்டு அவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வை நம்மிடத்திலே குறிப்பிட்டுத்தான் அந்த அன்பர் நம்மிடத்திலே தெளிவு வர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அவர் அந்த குடும்பத்திற்கு உறவுகளாக இருக்க வேண்டும் என்றுதான் நாம் கருதுகிறோம். இது தனிப்பட்ட குடும்பங்களினுடைய பிரச்சனையாக இருந்தாலும் இது பற்றி நீங்கள் விளக்கம் தர வேண்டும். இதன் மூலமாக சமுதாயத்திற்கு ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும் என்றுதான் நான் உங்களை கேட்கிறேன் என்று அந்த அன்பர் வேண்டுகோள் வைத்திருக்கிறார். அன்பிற்கினியவர்களே, நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை விஷயம், நம்முடைய சமுதாயம் எவ்வளவோ முன்னேறி இருக்கிறது. நம்முடைய சமுதாயத்திலே இருக்கிறவர்கள் எப்படி பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதை தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள், அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். எப்படி சொத்து சேர்க்க வேண்டும் என்பதை பற்றி அறிந்தவர்களாக இருக்கிறார்கள், தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். அரண்மனை போன்ற வீடுகளை கட்டி எப்படி வாழ்வது என்பதை பற்றி அறிந்தவர்களாக இருக்கிறார்கள், தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். கப்பல் போன்ற காரை வாங்கி உலா வர வேண்டும் என்பதை பற்றி அறிந்தவர்களாக இருக்கிறார்கள், தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். எப்படி ஆடை அணிகலன்களை அணிவது என்பதை பற்றி அறிந்தவர்களாக இருக்கிறார்கள், தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். வகை வகையான உணவுகளை உண்டு மகிழ்வது எப்படி என்பதை பற்றி அறிந்தவர்களாக இருக்கிறார்கள், தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையினுடைய பேருண்மை என்ன, நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம், எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த வாழ்க்கையில் நாம் மேன்மை பெறுவதற்கு இறை பேராற்றல் எப்படி துணை நிற்கிறது, அந்த இறை பேராற்றலினுடைய பேருண்மை என்ன என்பதை பற்றி அணுவளவும் அறிவதற்கு முயற்சிக்காதவர்களாகத்தான் மனித சமுதாயத்திலே பெரும்பான்மையானவர்கள் இருக்கிறார்கள். தற்பொழுது அன்பர் கேள்வி கேட்டிருக்கிறாரே, அவருக்கும் சரி, இந்த நிகழ்வுகளுக்கு காரணமான குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் சரி, கடவுள் ஏன் காப்பாற்றவில்லை என்று கேட்கிறார்களே.
கடவுள் என்றால் என்ன? கடவுள் என்றால் யார்? அந்த கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறான்? எப்படி செயலாற்றிக் கொண்டிருக்கிறான் என்பது பற்றி எவருக்கு தெரியும்? அந்த இறை பேருண்மையுடைய உட்பொருளை அறிவதற்கு அணுவளவாவது முயற்சிக்கின்றவர்களாக அவர்கள் இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் இத்தகைய நிகழ்வுகளுக்கு ஒருபோதும் வாய்ப்பு இல்லை. ஒரு இளம் பெண் சின்னம் சிறுபியாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையில் பட்டாம்பூச்சி போன்று பறப்பதற்காக கனவுகளோடும் கற்பனைகளோடும் மிதந்து கொண்டிருந்த ஒரு சின்னம் சிறிய சிட்டு அது தன்னை மாய்த்து கொண்டிருக்கிறது. இந்த சமுதாயத்திலே இருக்கிறவர்கள் அத்துணை பேரும் இத்தகைய அவலங்கள் யாருக்கும் நிகழக்கூடாது, யாருக்கும் இத்தகைய துன்பங்கள் ஏற்படக்கூடாது என்றுதான் பிரார்த்தனை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவருடைய உற்றார் உறவினர்கள் எல்லாம் தற்பொழுது துயரத்திலும் துன்பத்திலும் மூழ்கி கிடக்கிறார்களே. இத்தகைய நிலைமை இந்த மண்ணில் எவருக்கும் நிகழாமல் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமைகள் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் மனிதர்கள் எல்லோரும் மனித வாழ்க்கையின் பேருண்மையை, இறை கருணையின் பேருண்மையை அறிந்து கொண்டவர்களாக, உணர்ந்து கொண்டவர்களாக, அந்த சூட்சுமத்தை தொட்டு பார்க்கக்கூடிய, அணுவளவாவது தொட்டு பார்க்கக்கூடிய உணர்வை கொண்டவர்களாக இருக்கிற பொழுது இத்தகைய அவலங்களுக்கு இடம் இருக்காது. இதை மனிதர்கள் எல்லோரும் கற்றுக்கொள்ளுகிற பொழுது, மனிதர்கள் எல்லோருக்கும் கற்றுக் கொடுக்கின்ற பொழுது மனிதர்கள் எல்லோரும் பக்குவமாக வாழ்வதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்வார்கள். இந்த மனித வாழ்க்கை என்பது ஒரு அற்புதமான வாய்ப்பு. இந்த மனித வாழ்க்கையில் நாம் இதை மகிழ்வோடு வாழ்வதற்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கும் பயன்படுத்திக் கொள்வதுதான், அதிலேதான் இந்த வாழ்க்கையினுடைய பேருண்மையாக இருக்கிறது. இங்கே பிறந்திருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் ஒரு கணத்தில் இந்த மண்ணை விட்டு விடுவது என்பது, விடைபெறப் போவது என்பது சத்தியமான உண்மையாக இருக்கிறது. மனித வாழ்க்கையில் மாற்ற முடியாத உண்மையாக இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது மனித வாழ்க்கை என்பது மரணத்தை நோக்கிய பயணமாக இருக்கிற பொழுது, அதுதான் மனித வாழ்க்கையினுடைய பேருண்மையாக இருக்கிற பொழுது, இந்த பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட வாழ்க்கையில் சக மனிதர்களோடு அன்பும் கருணையுமாக எப்படி வாழ்வது, சக மனிதர்களோடு இணக்கமாக வாழ்வது எப்படி என்கின்ற அந்த பேருண்மையை உணர்ந்து கொண்டு, அறிந்து கொண்டு, நாம் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வதற்கான வழிவகைகளை தேடிக்கொள்வதும் அதை நிறைவேற்றிக் கொள்வதும் தான், அதிலேதான் மனித வாழ்க்கையின் பேருண்மை அடங்கியிருக்கிறது. இந்த பேருண்மையை நிறைவு செய்வதற்குத்தான் இறை பேராற்றல் நமக்கு துணை நிற்கிறது. இந்த பேருண்மையை மனிதர்கள் உணர்ந்து கொள்கிற பொழுது, அறிந்து கொள்ளுகிற பொழுது, இத்தகைய அவலங்கள் சமுதாயத்திலே இல்லாத சூழல் ஏற்படும். இதை நம்முடைய குழந்தைகளுக்கு அவர்கள் பள்ளியிலே பாடம் படிக்க தொடங்குகிற பொழுதே இந்த அறம் சார்ந்த வாழ்வின் பேருண்மையை, சத்தியத்தின் வழிகாட்டுதலை, தர்மத்திற்கான வாழ்க்கையை எப்படி எட்ட வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை நம்முடைய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், வழிகாட்ட வேண்டும்.
அப்படிப்பட்ட செயலை இந்த சமுதாயம் அனைத்து மனிதர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் வழங்குகிற பொழுது எல்லா மனிதர்களும் ஞானம் பெற்றவர்களாக, எல்லா மனிதர்களும் உயர்ந்த மாண்புமிக்க வாழ்க்கையை வாழ்கின்றவர்களாக மலர்வார்கள். இதை இந்த சமுதாயம் நிறைவேற்றி வைக்க வேண்டும். நம்முடைய அரசுகள் நிறைவேற்றி வைக்க வேண்டும். நம்முடைய ஆட்சியாளர்கள் இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு நம்முடைய சமுதாயத்திலே அறம் சார்ந்த சமுதாயம் மலர்வதற்கான வழிகாட்டுதலை அனைத்து மனிதர்களுக்கும் எட்ட செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இத்தகைய முயற்சிகள் நிறைவேறுகிற பொழுது இத்தகைய அவலங்கள் இல்லாமல் இருக்கும். அத்தகைய அவலங்கள் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சமுதாயத்திலே இருக்கிறவர்கள் குறைந்தபட்சம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அறம் சார்ந்த வாழ்வியலை பற்றி கற்றுக் கொடுப்பதற்கும் வழிகாட்டுவதற்கும் முயற்சி செய்யுங்கள். குறைந்தபட்சம் உங்களுடைய குழந்தைகளின் பிள்ளைகளினுடைய திருமணங்களை தெய்வீக திருமணங்களாக நடத்தி வையுங்கள். இறைவன் இறை பேராற்றல் அது ஒரு தத்துவமாக இயங்குகிறது. அந்த தத்துவத்தை எவர் கடைபிடிக்கிறார்கள், அந்த தத்துவத்தினுடைய உட்பொருளை புரிந்து கொண்டு எவர் செயலாற்றுகிறார்கள், அந்த இறை சூட்சுமத்தை அறிந்து கொண்டு அதற்கான வழிமுறைகளை நிறைவேற்றி எவர் கடைபிடிக்கிறார்களோ அவர்களெல்லாம் இறை கருணை பெற்றவர்களாக வளர்கிறார்கள். உங்களுடைய பிள்ளைகளின் குழந்தைகளினுடைய திருமணங்கள் தெய்வீக திருமணங்களாக நடத்தி வைக்கிற பொழுது தெய்வீக திருமணங்கள் ஒருபோதும் பொய்த்ததில்லை என்பதுதான் இந்த சமுதாயத்தினுடைய சத்தியமாக இருக்கிறது. எனவே அதற்கு அனைத்து பெற்றோர்களும் முயற்சி செய்யுங்கள். அனைத்து மனிதர்களும் தர்மத்தோடு வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் தர்மத்தோடு தர்ம பாதையில் வாழ்வதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை தர்மத்திற்கான வாழ்க்கையாக இருக்கிற பொழுது இத்தகைய அவலங்கள் நிச்சயமாக நிகழாது. நம்முடைய சமுதாயம் உயர்ந்த மலர்ச்சியிலே மலர்வதற்கு அனைவரும் தர்மத்தோடு வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகள்.